ஜாக்கி டிவி நேயர்களுக்கு வணக்கம். இது பிக் பாஸ் சீசன் 8 தமிழ். நான் உங்கள் ஜாக்கி சேகர். நம்மோடு இணைந்து உரையாட வந்திருக்கிறார். இது 42வது நாள் 43வது எபிசோட் நவம்பர் 17 நிகழ்ச்சியுடைய லைவ் ரிவ்யூடைய ஃபர்ஸ்ட் பார்ட்டை இந்த எபிசோடில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்பாக இந்த தளத்தை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஸ்டே டியூன் வித் அஸ். எங்களை தொடர்ந்து ஆதரிக்கணும்னு நினைக்கிறவங்க டிஸ்பிளேல இருக்கிற QR கோட், பேங்க் டீடைல்ஸ், யூகே அண்ட் இந்தியன் பேங்க் அக்கௌண்ட் இருக்குது, பேபால் அக்கௌண்ட்டும் இருக்குது. அதன் மூலமாக உங்களுடைய சப்போர்ட்டுகளை தெரிவிக்கலாம். இன்னைக்கு லைவ்ல தருண் விக்னேஷும் மற்றும் இலங்கேஷ் அவர்களுடைய சப்போர்ட்டுக்கு தேங்க்யூ ஸோ மச். இது வந்து ஒரு பிக் பாஸ் சீசன் 8 அப்படின்னு ஒரு சீசனு. இது வந்து அப்படியெல்லாம் கீழ்ச்சி எல்லாம் வந்து மங்க மாஞ்சி எல்லாம் மாறிடுன்ற மாதிரி ஒரு நினப்புல நானாக இருந்தேன். அதெல்லாம் மண்ணு உண்ட கதையை தான் இன்னைக்கு வந்து பேச போகிறோம். ஸோ அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலான ரிவ்யூ பேச போகிறோம். அது மிக முக்கியமாக 42வது நாள் 43வது எபிசோட் நவம்பர் 17 ஒளிபரப்பான ஞாயிற்றுக்கிழமை விஜய் சேதுபதி அவர்களுடைய டிசப்பாயின்மெண்ட்டான ஒரு எபிசோடு தான் இந்த எபிசோடில் நம்மளுடைய பார்வையில் அதை பேச போகிறோம். பொதுவாக ஒரு சில விஷயம் நம்ம பகிர்றது பேசுகிறதுக்கும் போது நான் வந்து கூடுமான வரை நான் வந்து மற்றவர்கள் பேசுகிறதையோ இல்லை கவனிக்கிறதையோ நான் செய்யவே மாட்டேன் மோஸ்ட்லி. ஏன்னா நம்ம வந்து அந்த இடத்துக்கு போனால் அந்த இன்ஃப்ளூயன்ஸ் எதாவது ஆகும், அவங்களுடைய விஷயங்களோ ஏதோ நம்மளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணணும் அப்படின்றனால மோஸ்ட்லி நான் பார்க்கவே மாட்டேன். ஆனால் இன்னி வரலையும் இவ்வளோ கூட்டம் வந்துட்டு இருக்கிறதுக்கு மிக முக்கிய காரணம் நாம சில விஷயங்களை தனித்துவமாகவும் இது எங்களுக்கு என்ன இதுதான் எங்கள் மனசில் பட்டுச்சு அப்படின்றதையும் நம்ம சொன்னோம். அது தாமரை, மும்தாஜ்னு ஏகப்பட்ட கதைகள், அதில் ஏகப்பட்ட அவதூறுகள் எல்லாமே இருக்குன்னு வச்சுக்காங்களேன். ஏன் கமல் அவர்களே நம்ம நிறைய நேரத்தில் வந்து சொல்லி எப்படியோட பாதுகாத்துட்டு வந்து கூட ஒரு கட்டத்தில் 7வது சீசனில் மாயாவை பற்றி ஒரு எதுவுமே கேள்வி கேட்கல, ஒரு சாரர் பக்கம் எந்த கேள்வியுமே கேட்கலன்றதுனால தான் அவ்வளோ பெரிய அனுபவஸ்தரையே நம்ம வந்து நீங்கள் வந்து வீட்டுக்கு போக வேண்டிய நேரம் வந்துருச்சுன்னு நம்ம சொன்னோம். அதன் பிறகு வந்து விஜய் சேதுபதி வராருன்னதுமே நாம் வந்து இந்த தேவர் மகனில் வந்து ரேவதியோட அவங்க அப்பா வந்தாருன்னு, அப்பா என்ன பண்ணுவார், கல்யாணம் பண்ணிக்கிறாங்களே மாப்பிள்ளை பார்த்துட்டாரு அப்படின்றதுக்காக வந்து நிலத்தை வந்து திறந்து விட்டுருவாரு. புதியது வருதுன்னு ஆடு வருன்னு வச்சுக்காங்களேன், கடைசியில் மாப்பிள்ளை ஓடி போடுவோம். அந்த கதை தான் ஆயிடுச்சுன்னு வச்சுக்காங்களேன். பொதுவாக எங்கள் ஊரில் ஒரு ப்ராவர்பு ஒன்று சொல்லுவாங்க, கொடுமைன்னு கோயிலுக்கு போனால் அங்கே 2 குடும்பம் அவுத்து போட்டு அடிச்சான்ட்டு. அந்த மாதிரி கதையை தான் ஆகிப்போச்சு இன்னைக்கு பிக் பாஸ்ல இருக்கிற விஷயங்கள். 2 கேள்விகள் தான். நான் வந்து பொதுவாக வந்து ஒரு பப்ளிக் ஃபோரமில் ஒரு விஷயம் நடக்குதா நீங்கள் அட்ரஸ் பண்ணியிருக்கணும்னு நம்ம சொல்லியிருந்தோம். நேற்று தான் வந்து நான் லைஃப்பில் நடந்த லெசன்ஸோட வந்து குமுலேட்டிவாக அதை பேசிட்டு போனேன். இன்னைக்கு வந்து சில விஷயங்களை ஒரு கேள்வி கேட்பார் அப்படின்னும் போது தீபக்ன்றவர் எனக்கு தெரிஞ்சு அதாவது நிலவில் கால் வச்ச ஆம்ஸ்டாங் லெவலுக்கும் ஆல்ட்ரின் லெவலுக்கும் வந்து அதை வந்து பேசிகிட்டு இருக்கிறதும் அவருக்கான மரியாதைகள் கொடுக்கறதும், அவர் எல்லாருமே வந்து ஒருமையில கத்துறதுல இருந்து போறதுல இருந்து ஹை டெம்பரா குதிக்கிறதுல இருந்து அதை வந்து கண்ணு காணாம போறதும், விஷால் மாதிரியானவங்க வந்து அன்னைக்கு வந்து குனிஞ்சு பேசினாங்க, அந்த குனிஞ்சு பேசுறது போய் பார்த்தோன்னு வச்சுக்காங்களேன், எனக்கு வந்து ஒன்றும் புரியல. அந்த வீடியோவை நம்ம பார்க்கும்போது வயிறுலாம் எரியுது. இப்ப இதெல்லாம் தானே ஒருத்தர் வந்து அங்க வீட்டுக்கு போய் கேட்கணும், அது ஏன் கேட்கலன்னு தெரியல. சரி, இந்த கோரமே நான் கூட்டிட்டேன். இப்ப அவங்க வந்து மனசுல உருவாக்கப்படுத்தின என்னது மேடம் கிரஷா, அது கிரஷா அந்த இந்த பவன்டோலாம் உடைச்சா அந்த அப்ப நான் சொல்றது கோல் ஸ்பாட் கோல் ஸ்பாட் அப்படின்னு நல்லா யோசிச்சுக்கோங்க. 1000 பேசிடலாம் இன்னைக்கு லைவ்ல. அதுக்கப்புறம் நான் தான் கூட இருக்கணும், உங்களுக்கு ஐயோ கூட இருக்கிறேன், பக்கத்துல படுத்துட்டு இருக்கேன், திரும்பட்டவங்க மூஞ்சி தான் தெரியுது, அதெல்லாம் ஓகே தான் மேடம். பட் இருந்தாலும் ஒரு கிரஷ்னு ஒன்று எடுத்து வந்தீங்களா, அது என்ன கதை, அந்த கிரஷ் அந்த கதையும் சொல்லுங்க. விஜய் சேதுபதி அவர்கள் வந்து பிடிக்கும். இப்ப நம்ம இன்னைக்கு பிக் பாஸ் நிகழ்ச்சியில வந்து ஹோஸ்ட பத்தி பேசுவோம். ஹோஸ்ட் ஆயிட்டு ஒரே அதாவது 40 நாள் இருக்குது, 42வது நாள்ல ஹோஸ்ட் ஆயிட்டு. எனக்கு அதாவது சம்டைம்ஸ் சில நேரத்துல பொட்டாட்டி என் கிட்ட வருவா, கிட்ட வரும்போது 2 விஷயம் நடக்கும். ஒண்ணு கிஸ் பண்றதுக்கு வருவா, ஹோரட்லயோ எங்கேயோ, அவளுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான். அது நீங்க நினைக்கிற மாதிரி லிப்லாக் லெவலாம் யோசிச்சு பாக்குறீங்க, அந்த அளவு வரும். பொதுவா பிரிட்டிஷா இருக்கும் போது இங்க ஏதாவது இப்படி ஏதாவது இருக்கும் அப்படின்னு நினைப்பாங்க அவங்க. அதிகபட்சம் அப்படி இது வந்துட்டு ஏதாவது அப்படி ஹக் பண்ணிட்டு போவாங்கன்னு வச்சுக்காங்க. நாம போனா கொஞ்சம் வேற மாதிரின்னு வச்சுக்காங்க. அப்படி என்னன்னா இப்ப வரும்போதே நமக்கு என்னடா அப்படின்னு யோசிக்கிற மாதிரி இருக்கும். இன்னைக்கு நிகழ்ச்சி முடிஞ்சுது, ஒரு மாதிரி டிசப்பாயிண்டடா தான் உட்காந்தாங்க. இந்த கதையை சொல்றேன், அது கேளுங்க. வந்தாங்க, கிட்ட வந்தாங்க. நம்ம இந்த கிட்ட இருக்கும்போதே ஒரு நம்ம கிட்ட வரதுக்கு இந்த சேர்ல உட்காரதுக்கு இந்த சோபாலாம் தாண்டி கிண்டி வரணும்னு வச்சுக்காங்க. எங்க கீழே பாட்டிலாம் இருக்கும், பாட்டில குடிக்கிற தண்ணி தாயா. ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கும்போது அவங்க தாண்டிக்கின்னு வந்தாங்க. நான் கூட கொஞ்சம் மாதிரி என்னடா இது, ஏதோ சோழியம் குடிமை சும்மா ஆடாதே, என்னடா இது திடீர்னு வந்து எலி அம்மனமா ஓடுது எல்லாம் நான் யோசிச்சுட்டு இருக்கேன், மைண்ட் இவ்வளோ ஓடிட்டு இருக்கு. வந்தாங்க, கட்டி பிடிச்சாங்க, ரியா வந்து காலில் விடாம ஒரு மாதிரி பண்ணாங்க. இப்படிதான் பண்ணாங்க. 40 நாள்ல அதாவது மனசால கூட நினைக்காத அளவுக்கு நீ பண்ணிட்டீங்க அப்படின்ற மாதிரி.
அது எங்கேயோ தூரத்துல இருக்காரு. அவர் சும்மா ஒரு பேச்சுக்கு எனக்கு அவரை பிடிக்குதுன்னு சொன்னதுக்கே இப்படி பிரிச்சுட்டியே. அப்ப இவ்வளவு ஜாக்கிரதையா இருக்கணும் ரியல் லைஃப்ல அப்படின்னு மட்டும் நான் சொன்னேன். ஓகே, இதுதான் இன்றைய விஷயமா இருந்தது. இப்ப நீங்க பேசுங்க மேடம். நான் சொல்லிட்டேன் என் பக்கம் ஒரே வார்த்தை சொல்லிட்டேன் பாருங்க. ஒரே வார்த்தையில சொல்லிட்டேன். ஹோஸ்ட பத்தி நம்ம இனிமே பேச ஆரம்பிக்கலாம். தண்ணி எடுத்து வரல சுட தண்ணி. சரி வாங்க 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 புரியுது. ஸோ ஹோஸ்ட் வந்திருந்தார் சார். நல்ல காஸ்டியூம். விஜய் சேதுபதி தானே ஹோஸ்ட் சார்? ஹோஸ்ட் அவ்வளவுதான். நீங்க எதுக்கு சார் வெந்த புண்ணுல வந்து பாய்ச்சறீங்க? அதாவது அப்ப அந்த மனுஷன். ஆனா எனக்கு ஒண்ணு தெரியுதுங்க. எஸ், நம்ம எப்பயுமே மைக் 3 மைக் 2 மட்டும் தான் பேசுவோம். மைக் 1 நீங்க சொல்லவே முடியாது. ஆமா, அது வந்து இன்டர்ன் கேரக்டர் தான். அது உள்ளார வந்துட்டு போகும். ஏன்னா அது சீசன் மாறும். அதை நம்ம பெருசா எடுக்க மாட்டோம். எப்பயுமே நம்ம வந்து அதாவது சில விஷயங்கள் கேட்கும், இவனா செஞ்சா இது அப்படின்ற மாதிரி நம்ம ஆஃபீஸ்ல நம்ம சொந்தக்காரன்ல அதாவது முக்கியமான விஷயம் ஒன்று தெரியவே கூடாதுன்னு அவன் தான் உடச்சிருப்பான், கூட இருப்பான். இப்போ உதாரணத்துக்கு வந்து கஞ்சா கருப்பு வந்து கிளைமேக்ஸ்ல வந்து கத்தி அதே குட்ரா கத்தின்னு கொடுக்கும்போது அவன் மாட்டு நடந்து போவோம் இல்லையா, அந்த மாதிரி கேரக்டர் நம்ம வாழ்க்கையில கூட இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி ஏதோ தலைவருடைய தீவிர ஃபேன் ஒருத்தன் இன்டர்னா சேர்ந்துருக்கான் பொழுது இந்த சீசன் 8 காலி பண்ணிட்டு தான் கொஞ்சம் மறுவாள அப்படின்ற மாதிரி வந்திருக்கான் பொழுது அதுக்கான சிறப்பான வேலைகள் எல்லாம் பண்ணிட்டு இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் நேக்கும் தான். புரியுதுங்களா? அது இன்னும் அங்கிருந்தே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து அதை ஷோ வந்து காலி பண்ணி பாத்தீங்களா, இன்னைக்கே வந்து கமல் வந்தா நல்லா இருக்குன்ற அளவுக்கு சோசியல் மீடியா பேசுறாங்க. நாம இப்பதான் வரோம், இதுக்கு முன்னாடியே பேசியாச்சு. அவர் வந்து நல்லா இருக்கும், அவர் அடுத்த வருஷத்துக்கு அவரே கூட்டு வரலாம் அப்படின்ற மாதிரி ஒண்ணு. அதன் பிறகு வந்து இல்ல அவர் வந்து பாதியிலே வந்தாலே போதும் அப்படின்ற மாதிரி 50 நாள் வரையும் இருக்கட்டும், சிம்பிளா வந்துட்டு போல நடுவுல அந்த மாதிரி இருந்துட்டு அவரே கூட்டு வாங்குற மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. இல்ல சரி, இதுல ஒரு விஷயம் நான் எனக்கு தெரியல. ஆரம்பத்துல இருந்த அவர் ஒரு ஃபயரோட இருந்தவரை இவர் இப்படி பண்றாரு அப்படி பண்றாரு பேசவே விடுறது இல்ல அப்படின்னு எல்லாம் சொல்லி அவர் பேசின விஷயங்கள் எல்லாம் வந்து ஒன்னொன்னு அடுக்கி வச்சு பிரச்சனை பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதை அவர் யோசிச்சிருந்திருக்கவே வேண்டாம். கலைஞர் அதுக்கு உதாரணமா சொல்லுவேன். அவர் மேல வைக்காத குற்றச்சாட்டுகள் கிடையாது, அவர் மேல வைக்காத விஷயங்கள் கிடையாது. இன்னைக்கு கூட வந்து கிளாம்பாக்கத்து பக்கத்துல ஏதோ ஒரு ஹோட்டல்ல வந்து பஸ் ஸ்டாண்டு பக்கத்துல இதாயிடுச்சான், ஏதோ சிக்கன்ல பிரச்சனையா, கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்துக்கு பக்கத்தில் அப்படின்ற மாதிரி யோசிச்சு பாருங்க. அது ஒண்ணு. அப்புறம் இப்ப கலைஞர் நூற்றாண்டு மருத்துவமனையில அதாவது டாக்டர்ஸ் யாருமே கவனிக்கல. ஏன்னா இதுக்கு முன்னாடி தான் வந்து வடநாட்டுல இருந்தெல்லாம் இங்க வந்து சிகிச்சை பெற்றுட்டு போறவங்க இலவசமா பண்ணிட்டு கொடுக்குறாங்க, இப்படிப்பட்ட நாங்க ஹாஸ்பிட்டல் பார்த்ததே இல்லைன்னு போது அதுக்கு ஒரு இந்த மாதிரி சேற்றை வாரி இறைப்பது என்பது காலங்காலமாக உருவாக்கப்பட்டு வரக்கூடிய விஷயம் தான். இந்த இடத்துல நம்ம வந்து சில நேரத்துல வந்து ஒண்ணும் இல்ல, சூர்யா மாதிரியான ஆட்கள் ஜெயிக்க வேண்டும். அப்பதான் ஒரு 4 ஏழை குழந்தைங்க படிக்கின்ற அதே இதுதான். ஆனா சங்கி பசங்க வந்து இந்த படத்தை வந்து இன்னும் சுத்தமாவே அது படம் நல்லாவே இல்லைன்றது வேற விஷயம்னு வச்சுக்கோங்களேன். அவங்க இன்னும் ஆட்டம் ஆடி நாங்க வந்து பாருங்க கோயில பயிச்சாங்க இந்த மாதிரி ஆயிடுச்சாங்க அப்படின்ற மாதிரி அவனுக்கு பேசிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்காகவே சூரிய ஜெயிக்கணும்னு சொல்லுவேன் நான். கண்டிப்பா. ஆனா அன்பார்ச்சுனேட்லி அந்த படம் நல்லா இல்லைன்றது நல்லா இல்லைன்னு சொல்ல முடியும். இப்ப இதே இடத்துல தான் விஜய் சேதுபதி ஜெயிக்கணும்ன்றதான் நம்மளுடைய ஆசை. ஓகே, இயல்பா பேசுறாரு கொள்றாரு அப்படின்னு கடைசியில பார்த்தா திடீர்னு பார்த்தா 40 நாள்ல ஹோஸ்டா மாறிட்டான்றதுதான் ஹியூஜ் டிசப்பாயின்ட்னு சொல்லுவேன் நான். மிக முக்கியமாக நான் உங்க நண்பர்களே, நம்ம யாரை சார்ந்து நம்ம இதுவரையிலும் பேசுனதில்லை. ஒவ்வொருத்தவங்க மாதிரி பேசுவாங்க, அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நாங்கள் பேச எங்களை விட்டு நகர்ந்து போயிருப்பாங்க. எங்களுக்கு அதை பற்றி கவலையும் கிடையாது. எங்களுக்கு என்ன தோணுதோ நாங்கள் கரெக்டாக சொல்லியிருக்கோம். ஒரே ஒரு சீன், தீபக் மன்னிப்பு கேட்க சொல்ல ஜாக்லினை, ஆனா பிபின்ற போர்வையில எனக்கு எல்லா உரிமையும் இருக்குன்ட்டு திரும்ப 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 பேசி அந்த பொண்ணை காலில் விழாத அளவுக்கு வந்து அந்த பொண்ணை டார்ச்சர் பண்ண அருணை நீங்க கேட்க வேணாம், தீபக்கை நீங்க கேட்டிருக்கணும். ஏங்க உங்க ஒரு நீங்க பேச்செல்லாம் ரூடா இருக்கு அப்படின்ட்டு. சரி, ஒரு பொண்ணுடைய ரியாக்ஷன் வந்து அது என்னங்க, நீங்க எல்லாருக்குமே ஒரே மாதிரி ரியாக்ஷன் கொடுக்குறாங்க நீங்க கேட்கறீங்களா? நான் விஜய் சேதுபதி கேட்கறேன், நீங்க கூட வந்து ஆமாங்க ஆமாங்கன்னு சொல்றீங்க. ஆமா தானே, ஆமா தானே. எதிராளியை வந்து ஆமா போடுறதுக்கு நீங்க வந்து ஒரு சொல்லாடல் உருவாக்குறீங்க. அதை மாத்துங்கன்னா எப்படி மாத்திக்க முடியும்னு கேட்கறேன் நான். அது மாதிரி தானே அந்த பொண்ணு. அதாவது நீங்களே பாம்பு வைப்பீங்களா, நீங்களே அதை வெடிப்பீங்களா? இப்ப ஜாக்லினுக்கு வந்து மாரல் சயின்ஸ் எடுக்குன்னு சொன்னது யாரு? பிக் பாஸ் சொன்னதானே அந்த பொண்ணு சொல்லுது. அப்ப அந்த பொண்ணு சொல்லும் போது மட்டும் அதுல இருந்து வரிக்கு வரி நீங்க வந்து கணக்கெடுத்து பேசினா என்ன வகை, எந்த வகையில் நியாயம்? எனக்கு புரியவே இல்லை. சிம்பிளா சொல்றேன், அந்த எஸ்பெஷலி அந்த அதாவது அந்த தீபக் சொல்லாததை வந்து அருண் சொல்லி பண்ணதை வந்து இன்னைக்கு வந்து ஒண்ணும் இல்லைங்க. இன்னொன்னு எனக்கு தெரியுது, இப்படி ஒரு பாயிண்ட் இந்த சோசியல் மீடியா இருக்கிறதுலாம் இவர் எடுத்து மண்டையில் போட்டுறாருன்னு நினைக்கிறேன். ஓ அருணுக்கு வந்து அர்ச்சனா அது ட்விட் போட்டுச்சுன்னா எல்லாம் கேள்வி கேட்கறாங்க. ஸோ அப்போ அருணை வந்து அப்படி கொஞ்சம் பாதுகாக்கிறாங்க, அந்த மாதிரி நினைக்கிறாருன்னு எனக்கு புரியலங்க. அதுக்குதான் கலைஞர் மாதிரியான ஆட்களை உதாரணத்துக்கு எடுத்துனாரு, சுந்தர்சி மாதிரியான ஆட்கள் உதாரணம். நீ என்ன வேணாலும் கத்து, நீ என்ன வேணாலும் பண்ணு, என் விஷயம் என்னவோ அதை நான் செய்வேன் அப்படின்றதான் சுந்தர்சி பண்றதும் சரி, கலைஞர் தான் பண்றாரு. சும்மா ஒரு உதாரணம் சொல்றேன், நீங்க விமர்சனம் தலையெழுத்துக்கு வச்சுட்டீங்கன்னா அவங்களால உருப்பவே முடியாது, உங்களால பேச முடியாது. ஸோ எந்த
சீசன் 7ல வந்து மாயாவையும் பூர்ணிமாவையும் கேள்வியே கேட்காத அளவுக்கு இவர் வந்து போனாருன்றதை நம்ம எதிர்த்தோமோ அதே மாதிரி 40ஆம் நாளே பல்லு அடிச்சுட்டு நான் எதிர்பார்க்கவே இல்லை. மிக முக்கியமான விஷயத்தையே கேள்வி கேட்கலன்றதுதான். ரைட், நான் பேசி முடிச்சுட்டேன். யுவர் ஆனர். சார் பேசி முடிச்சது இல்லை, அப்படியே இது பண்ணி பேசுறீங்க சார். 7 வருஷம் ஒருத்தருக்கு டைம் கொடுத்தீங்க. 7 வருஷத்துல ஃபர்ஸ்ட் சீசன்ல வந்து ஒருத்தர் மாறினதெல்லாம் விட்டீங்க. இப்போ ஒரு சீசன் வந்திருக்கு, ஒரு 2 வாரமா வந்து ஒரு தொய்வு நிலை இருக்கு அப்படிங்கிறப்ப சரி பண்ணிட்டாருன்னா நல்லா இருக்கும். அவர் அதை சரி பண்ணாமலே போயிட்டே இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன். நிகழ்ச்சி அவர் சொன்னார் இல்லைங்களா, ஹோஸ்ட்னால நிகழ்ச்சி இல்லைன்னு. ஹோஸ்ட்னாலையும் நிகழ்ச்சி இருக்கு. ஏன்னா ஹோஸ்ட் வந்துருவாரு, அதாவது நிகழ்ச்சியில என்ன ஒரு சொதப்பல் இருந்தாலும் ஹோஸ்ட் வந்துருவாரு, அவர் கேட்டுருவாரு, அவர் இந்த விஷயத்த வந்து இந்த பாட்டி எப்படி ஹேண்டில் பண்ண போறாருங்கிற ஆர்வம் மக்களுக்கு இருக்கும். அதை தொலைச்சிட்டு அவ்வளவுதாங்கிறேன் நான். இப்ப ரியா எப்படி அவங்க சொன்னாங்க இல்லையா, 2 வாரத்துல நான் கிளம்பிட்டேன் சார், எனக்கு கிடைச்ச ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. அப்படிதான் நான் வந்து விஜேஎஸ்க்கும் பாக்குறேன். அது அவருக்கு கிடைச்ச பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. the way he addresses இந்த என்ன சொல்றது, ஒரு எளிமையான பின்னணியில வந்தவங்க ஜெயிக்கணும். எங்களுக்கு அது திறமையா இருக்கிறவங்க ஜெயிக்கணும்ன்றதுதான். இதுல எந்த காழ்ப்புணர்ச்சியோ இதுவெல்லாம் கிடையாது. ஆனால் உங்களை சுத்தி இருக்கிற சதிவலையோ இல்ல மத்த விஷயங்களோ நீங்க கூர்ந்து கவனிக்கணும்ன்றதும், பப்ளிக் ஃபோரம்ல ஒருத்தவங்க அட்ரஸ் பண்றதும் ஒண்ணும் இல்லைங்க. அந்த பிக் பாஸ் ஷோன்றது ஒரு சோதனைகள் உள்ளா இருக்க மாதிரி தான். அவ்வளவுதான். அப்ப அவங்களுக்கு வந்து அந்த சனி ஞாயிறு தான் வந்து இந்த விஷயம் நம்ம கரெக்டா பண்ணிருக்கோன்றதுக்கு வெளியில வந்து அவங்க வந்து எதிர்பார்க்கறது, வெளியில இருந்து வர செய்தி வந்து நல்ல செய்தியா இருக்குன்றத எதிர்பார்க்கறது. அங்கேயே நீங்க வந்து அடிப்பட்டவங்களே திரும்ப திரும்ப வந்து அவங்களுக்கே மாடல் கிளாஸ் எடுத்துட்டு இருக்கும்போது நீங்க என்ன சொல்ல வரீங்க? சரி இல்ல, நீங்க என்ன தெரியுமா, ஒரு நிமிஷம் இப்ப இந்த சீசன் தான் நீங்க இப்படி பண்றீங்களா? சரி, மத்த இதெல்லாம் எப்படி இருக்கு? நாங்க வந்து ஒரு சீசன் போய் மலையாளத்தையும் பார்த்துட்டு வந்தோம். மோகன்லால் சூப்பரா உருட்டி எடுத்துருவாரு. அந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா நாகார்ஜுனா வந்து கிழிச்சு தக்குறாரு, அங்க வந்து சல்மான் கான் அப்படி இருக்கிறாரு. இங்க மட்டும் தான் இந்த மாதிரி நிலைமை இருக்குது. அது வேற யாராவது இதை பத்தின எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா தயவு செய்து அதை நீங்க ஷேர் பண்ணலாம் கமெண்ட்ல ப்ளீஸ். எப்படி சொல்லுங்க. இல்ல, இன்னொரு விஷயமா என்ன சொல்ல வந்தேன்னா, கேட்கறது அப்படின்றத விட ஜாக்கி, ஒரு விஷயத்த ஒருத்தர் மட்டுமே விளையாடிட்டு இருக்கிறவங்கள நீங்க இப்ப எப்படி தெரியுமா இருக்கு, நல்லா விளையாடிட்டு இருக்கிற பொண்ணை நீங்க மனசளவுல அவங்களும் உடைக்கிறாங்க, நீங்களும் உடைச்சிட்டீங்கன்னா அந்த பொண்ணு ஓரமா உட்காந்துரும். அப்ப நீங்க யாருக்கு ஜெயிக்கணுமோ அவங்கள ஜெயிக்க வச்சுக்கலாங்கிற மாதிரியே இருக்கு. அதுக்கு நீங்க அவங்கள்ட்ட கூட்டிட்டு போய் பிக் பாஸ் அது பேர் என்னது, அந்த ரூம் கன்வென்ஷன் ரூமா, கன்வென்ஷன் ரூமா, அந்த ரூம்ல கூட்டிட்டு போயிட்டு நீங்களே இதான் உனக்கு தான்ப்பா கப்பு, நீ தைரியமா பாத்துக்கலாம் அப்படின்னே சொல்லிட்டா மாதிரி இருக்காது. புரியுதுங்களா? கேள்விகள் கேட்கறது அப்படிங்கறத விட அதான் நான் சொல்றேன், ஒருத்தவங்க விளையாடிட்டு இருக்காங்க, நல்லா விளையாடிட்டு இருந்தாங்க, சௌந்தர்யா நல்லா விளையாடிட்டு இருந்தாங்க, ஜாக்லின் நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா இப்ப அவங்களுக்கு எல்லாம் என்ன தோணும்னா, ஆர்ஜே ஆனந்தி ஒண்ணுமே பண்ணல, அவங்க பேர் என்ன வர்ஷினி ஒண்ணுமே பண்ணல, அதன் பிறகு யார் ரஞ்சித் ஒண்ணுமே கிடையாது. சத்யா என்ன பண்ணிட்டு இருக்காரு? இன்னைக்கு சத்யாவுக்கு சப்போர்ட் பண்றாரு ஜாக்கி, சத்யாவுக்கு சப்போர்ட் பண்றாரு. ஆக உங்களுக்கு சாக்லேட் கேட்டா கொடுக்கறதுக்கு ஆள் இருக்கு, உங்களுக்கு ரொம்ப ஏற்கனவே தெரிஞ்சவங்க எல்லாம் இருந்தாங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்க வந்து மாலை மரியாதை கூட கோபுரம் கொடுத்துட்டு இருக்கீங்க. இது நல்ல சீக்கிரமா தான் இது அவ்வளவுதான். அந்த மாதிரி போயிடும். என்னைக்கு வந்து ஒரு ப்ரோமோ வந்து ஒரு இன்டராக்டிவாவே இல்லாம ஒரு மாதிரி சொதப்பலாவே போயிட்டு இருந்தது, எல்லாம் மிக்சர் சாப்பிட்டு இருக்குதுங்க உட்காந்துக்கிட்டு. சாக்லேட் கேட்டா கொடுக்குறாரு. அதே மாதிரி ஏங்க சாக்லேட் என்னைக்காவது ஒரு 4 கிழமையில கேட்பாங்க, டாடி எனக்கு சாக்லேட் கொடுங்க, என்ன எனக்கு புரியவே இல்லை எனக்கு. அப்புறம் சரி விடுங்க ஏங்க, ஒரு நல்ல நாள் அதுமா சார் எங்களுக்கு கேட்பாங்க, ஒரு கமல்கிட்ட கேட்பாங்க, சார் பிரியாணி அனுப்புங்க, நல்ல 4 கிழமையில ஒரு நாள் வந்து அனுப்புவாங்க. சாக்லேட் சாப்பிட்ற போது வந்து எதுக்கு வந்ததுன்னு எனக்கு தெரியல. அந்த வீட்டுல இவ்வளவு பெரிய கோட்டை போட்டு எல்லாம் வந்து ஏன் நீங்க வந்து டாஸ்க் பண்றதுக்கு உங்களுக்கு வந்து ஏன் இவ்வளவு இது பண்ணுதுன்றீங்க? அதை விட ரூல் மீறல் அந்த வீட்டுல இருந்து சாப்பாடு போய் இன்னொருத்தவங்க கிட்ட கொடுத்தது. அப்ப இங்க இருக்கிறவங்க எல்லாம் எதுக்கு? அது வந்து நல்லா இல்லாட்டா அது நல்லது என்ன எனக்கு புரியல. எனக்கு இங்க என்னது எங்கள் வீட்டில் என்ன சீரியல் நடந்துட்டு எனக்கு புரியல. எனக்கு ஏற்கனவே எல்லாம் சீரியல் பூமர் மாதிரி எல்லாம் சுத்திட்டு இருக்குங்க உள்ளார. நீங்க ட்ரீட் பண்ற விதமே அப்படிதான் ட்ரீட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க எல்லாரையுமே. விஷயம் ஆரம்பிச்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃபர்ஸ்ட் நீங்க ஆரம்பிக்கும் பொழுது பயங்கரமா ஆரம்பிச்சாரு. ஒரு முகத்தை வச்சுதான் வந்து நம்ம வந்து முகம்ங்கிறது என்ன அப்படின்றது, குணம் தானே முக்கியம், குணம் தான் முகமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் எடுத்துட்டு வந்தாரு. ஒரு மாதிரி ரக்டு இது. சரி, என்ன இருந்தாலும் ஹோஸ்டோட காஸ்டியூம் ரொம்ப நல்லா இருந்தது. சொல்லுங்க ஒன்னும் பிரச்சனை இல்ல. அப்புறம் சொல்லிட்டு போங்க, கவலையே கிடையாது. சொரத்தையோட பண்ணாரு. யோசிச்சு பாருங்க, ஒரு 2 அட்ரஸ் நடக்குது, 2 விஷயம் நடக்குது, அந்த விஷயத்தை பத்தி கேள்விக்கு அப்புறம் தான் நினைச்சோம். ஆமா சார், ஓகேவா? சரி, ஹோஸ்டோட காஸ்டியூம் நம்ம பேச வேணாம், விட்டுருங்க, அதை வந்து விட்டுருங்க, அவ்வளவுதான். அடுத்து என்ன பண்ணலாம்னு சொல்லுங்க. அதான் ஹோஸ்ட் காஸ்டியூம் பேசல, விட்டுருங்க. சோ
நிகழ்ச்சி அப்படியே தொடர்ந்து பேசலாமா? என்ன பண்ண என்ன பண்றோம் பேசுவோம். அப்பதான் முகமும் குணமும் ஆரம்பிச்சிங்களே, நல்லா பண்ணும்போது ஹோஸ்டல் காஸ்டியூம்னா சொல்லுங்க, கொஞ்சம் நல்லா இருக்கும். சரி சார், யோசிச்சு பாருங்க. தான் வேற என்ன நான் ஏற்கனவே சொன்னேன். ஓகே, சோ முகம் அந்த மாதிரியான அந்த பிசிக்கல் ஃபேஸ் தானா இல்ல குணம் தானா அப்பியரன்ஸ் அப்படிங்கற ஒரு விஷயம் வச்சிட்டு வந்தீங்க, எல்லாரும் பார்க்கிறது நல்லா இருந்தது. அதன் பேரு வந்து அருண் கேப்டன்ஷிப் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ரஞ்சித்துக்கு வந்து ரஞ்சித்தை பார்த்துமே சொன்னாரு, நீங்க வந்து சார் நீங்க வெளியில போனது உங்களுக்கு அட்மிஷன் கிடைச்சிருந்தாரு. எப்பவும் போல அருணோட காஸ்டியூமை பாராட்டினாரு. அருண் வந்து வித்தியாசமா இதை போட்டு வருவாரு. இன்னைக்கு என்ன போட்டு வந்திருக்காரு? பிரமிடா. அதான் நான் தான் சொன்னேன், நேத்தே சொல்லிட்டேன். அதாவது கோபால் என்ன கேட்கணும்னா நீங்க என்ன கேட்டுட்டு இருக்கீங்க கோபால்ங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அருண் பிரமிட் போட்டு வந்தா நமக்கு என்ன, பட்டன் வச்சு தைச்சுனா அந்த மாதிரியான விஷயங்களை வந்து சோ அந்த மாதிரி விஷயங்கள்ல கான்சென்ட்ரேட் பண்ணி அவர் சொன்னாருன்னு வச்சுக்கோங்களேன். சோ நீங்க சொன்னதான் ரஞ்சித் அவர்களை சேர்த்துப்பாங்க அப்படிங்கறதையும், அருண் கேப்டன்சி எடுத்த உடனே யார் எழுந்திருப்பாங்கன்னு நான் அவங்க தான் எழுந்திருப்பாங்கன்னு தெரிஞ்சு போச்சு. அவர் ரொம்ப பொறுமையா இருந்தாரு கேப்டனா இருக்கும் பொழுது கூட அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தெல்லாம் வந்து வருஷம் தான் எடுத்துட்டு வருவாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஏற்கனவே ஒரு கிரஷ் இருக்குன்னு சொல்லிட்டாங்க, அவங்க எழுந்து அந்த மாதிரி சொல்லுவாங்க. பதட்டமான ஹார்மோன் பேலன்ஸ் பத்தி பேசுனாங்களா அவங்க அங்க உள்ள? ஓ அதுவே நீங்களா இருக்கீங்க போங்க. சரி ஓகே சொல்லுங்க. நமக்கு என்ன வருதோ அதுதானே சார், வராத ஒண்ணு வாவானா எப்படி வரும் சொல்லுங்க. சோ முத்து அவர்கள் வந்து பதட்டமான ஒரு அருணை தான் பாத்துட்டு இருந்தேன். ஆனாலும் கூட இந்த வாட்டி ரொம்ப பேலன்ஸ்டா ஒரு விஷயத்த வந்து நல்லா பண்ணாரு அப்படின்றதையும். தீபக் எல்லாருமே அவ்வளவுதாங்க, அதுல ஒரு பெரிய ஒரு எந்துவா இல்ல. வைல்டு கார்டு என்ட்ரி வந்ததற்கு அப்புறம் வந்து பயங்கரமா மாறிட்டாரு அருண். நான் அதுக்கு முன்னாடி வரைக்கும் வந்து பேசவே இல்லை, இப்ப பாத்தீங்கன்னா பயங்கரமா பேசுறாப்புல, நல்லா ஹேண்டில் பண்றாருன்றத வந்து தீபக்கும் இவங்க ஆர்ஜி ஆனந்தி சொல்லுவாங்க. ஒரு மாதிரி டிஃபென்சிவான ஒரு அருணை தான் நாங்க வந்து பாத்திருக்கோம். எது பேச வந்தாலும் அவர் வந்து ஒரு டிஃபென்சிவ் மோட்லயே இருப்பாரு. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா கேப்டன் ஆனதுக்கு அப்புறம் ரொம்ப பொறுமையா என்ன ஏதுன்னு கேட்டுட்டு இருந்தாரு. சாப்பாடு ஒரு விஷயம் இருந்தது. அதுல மட்டும்தான் நான் அவருக்கு இருந்த அந்த கேப்ல இருந்த இதை பிச்சாங்க இல்லையா, அது மட்டும்தான் எனக்கும் அவருக்கும் இருந்த கருத்து வேறுபாடு. மற்றபடி சூப்பர் அவருடைய கேப்டன்சி அப்படின்னு சொல்லிட்டாங்க. அண்ட் டிஸ்மிசிவா தான் அவரை பார்த்திருக்கேன், இப்ப வந்து அப்படி இல்லை அப்படிங்கறதையும், ரொம்ப நல்லா பேசினார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் வந்து மஞ்சரி சொன்னாங்க. எப்பவுமே டிஸ்மிசிவா தான் பேசுவார் என்கிட்ட அப்படின்றதையும். அப்புறம் ஜெஃப்ரி வந்து டிசிஷன் மேக்கிங்லாம் ரொம்ப நல்லா இருந்தது அருணுடையது அப்படின்னாங்க. அதையும் கூட அவர் வந்து இது பண்ணுவாரு, கிண்டல் பண்ணுவாரு ஜெஃப்ரியை. பாராட்டுறியா இல்லையாப்பா அப்படிங்கிற மாதிரி கேட்பாரு. ஜெஃப்ரி அந்த ஒரு விஷயத்தை வந்து பேசி முடிச்சிருவாங்க. அருணுடைய பூரிப்பா தான் நம்ம எதையோ ஒன்னத்தை எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது நீங்க திரும்ப திரும்ப இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் பண்ணும்பொழுது செஞ்சதெல்லாம் கரெக்ட் பாரானாங்களாம், நாங்க என்ன ஒன்னும் பேசலாம்டா அப்படின்ற மாதிரி செஞ்சாங்க ஜாக்கி. ஏன்னா இப்ப அவர் போய் அருணோட பூரிப்பு ரொம்ப அழகா இருக்குன்னு எங்க பூரிப்பு அழகா இருந்து என்ன அப்புறம் நான் என்ன சொல்றது, அவரு அதேதான் விடுங்க. அவங்க என்ன டீனேஜ் பாயா அவரு பூரிப்பு அழகா இருக்குன்றத வந்து வச்சு பாராட்டிக்கிட்டு இருக்கிறதுக்கு அவர் வந்து பூரிச்சு போயிட்டாரு அப்படிங்கறதையும் நீங்க இதெல்லாம் நம்புறீங்களான்னு நம்பவும் முடியல, நம்பாம இருக்க முடியல. உண்மையிலே வந்து இப்ப பிரியா கூட ஒரு இது அனுப்பிச்சிருந்தாங்க, பொண்ணை பத்தி தப்பா வந்து இதுல பேசியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். தேர்டு இதுல சிபிருப்பார்ல கமல் வந்து அதை அட்ரஸ் பண்ணுவார். ஆக்சுவலி ஒருத்தவங்க தப்பா என்ன பேசினாங்கன்றத பூடகமா சொல்லுவார். அந்த மாதிரிலாம் இருக்கும்போது ஒரு விஷயத்த வந்து சொல்லவும் முடியல. இல்ல நான் இன்னைக்கு சௌந்தர்யா வந்து அந்த மாதிரி வந்து பேசுறத வந்து அவங்களுக்கு ஏங்க நீங்க தான் மூட்டி விடுறீங்க, அந்த மூட்டி விடுறதுக்கு அவங்க பதில் அப்படிதானே சொல்லுவாங்க. நீங்க என்ன நீங்க வந்து அவங்களுடைய பேஸ் ஒரு விஷயம் இருக்குல்ல, அவங்களுடைய அடிப்படையான ஒரு விஷயம் இருக்குல்ல, அதே நீங்க மாத்தி சொல்றீங்க. அதுல அவங்க நிறைய இடத்துல ஃபன்னாவே அதை நிறைய செஞ்சாங்க. இவங்க வந்து இப்பதான் சான்ஸ்ன்ற மாதிரி அது ஃபன்னுக்குன்னு எல்லாத்தையுமே வந்து ஒரே லிஸ்ட் எழுதுறாங்க. நீங்க கேட்கும் பொழுதாவது எப்படி கேட்டிருக்கலாம் அப்படின்னா, சௌந்தர்யா அந்த வர்த்தா பாய் எல்லாம் அவ்வளவு சூப்பரா பண்ண மாட்டாங்க. ஒரு விஷயத்த வந்து முட்டை போடுன்னு சொல்லி அவங்க அவ்வளவு டார்ச்சர் பண்ணப்ப ஒண்ணுல 10 வாட்டி முட்டை போடுற யாராவது செஞ்சாங்களா நீங்க பாருங்களா. அதுதாங்க இதுல வந்து தெரியல, அதெல்லாம் காமிக்கவே இல்லை. அப்பதானே அது எல்லாருக்கும் போய் சேரும். ரொம்ப கிளவரா பண்றாங்க பாப்போம். முட்டை போடுற டாஸ்க் வந்து நீங்க வந்து செஞ்சீங்களேமா, அதெல்லாம் அவ்வளவு ஸ்போர்ட்டிவா செய்யும்போது ஏன் இந்த வாட்டி அருண் கேட்கிறப்ப உங்களுக்கு ஒரு எரிச்சல் வந்ததுன்றத நீங்க கேள்வி கேட்டா அது நியாயமான கேள்வி. அதை விட்டுட்டு அது எப்படிமா உனக்கு எரிச்சல் வரும், மூஞ்சி ஏமா மாறுது அப்படின்னா சரி எல்லாத்தையும் விடுங்க. இவ்வளவு நாள் வரைக்கும் ஜாக்கி மத்தவதெல்லாம் விட்டுருவோம். நம்ம இவரை வந்து விஷால கேட்கல, அடிக்கிறது தப்பா இல்ல கரெக்டா, ஒரு பொண்ணு அடிக்கிறது கை நீட்டி அடிக்கிறது சரியா தப்பா, இதாங்க கேள்வி. இந்த கேள்வி வந்து யார் பக்கத்துல இருந்து நீங்க பேசுவீங்க? கண்டிப்பா பெண்கள் பக்கத்துல இருந்தா பேசுவாங்க. ஆனா ஆண்கள் வந்து இதை என்ன சொல்லுவாங்க, அதுக்கு நியாய காரணங்கள் எல்லாத்துக்கும் பேசிட்டே இருப்பாங்க. அதுதான் இந்த வீட்டுல நடந்துகிட்டே இருக்குது. அந்த ரிவ்யூ அந்த பேச்சுக்களை வச்சுதான் அவரு இயங்குறாருன்றாரு. அவருடைய ஹோல்
கிராஃப் எப்படி வருதுன்னா இந்த ஆண்கள் பக்கத்துல மட்டுமே பேசணும் தெரியுமா, அந்த பொண்ணை ஏன் தெரியுமா, அது அவ்வளவு தடிப்பு மேல பேசிச்சு, அது தடிப்பு மேல உட்காந்துச்சு, அது கால் மேல கால் போட்டு உட்காந்துச்சு, அதனால உதைச்சேன் அப்படின்னு சொல்றதுதான் இவர் ஒரு காரண காரியமா வச்சு பேசுறாரு. உண்மை. ஏன் வந்து அந்த பொண்ணு கால் மேல கால் போட்டுச்சு, ஏன் வந்து தடிப்பு மேல பேசிச்சுன்றதுக்கான எந்த ஒரு ரெஃபரன்ஸுமே எந்த கேள்வியுமே இந்த நாள் வரையும் கேட்கலன்றதான் கேள்வி. இது வந்து ஒரு 3 வாரம் 3வது வாரம் ஆகுதா, 3வது வாரம் ஆகுது. இதுதான் இந்த நிகழ்ச்சியில இருக்கிற டிராபேக். அதையும் நம்ம சொல்லிட்டோம். அதுக்கப்புறம் நீங்க சொல்லுங்க. அதன் பிறகு இன்னொரு ஒரு விஷயமா நான் சொல்ல வந்தது என்னன்னா, இப்போ நீங்க ரயன் மாதிரியான இருக்கிற ஆட்களை வந்து என்ன கேக்குறீங்க, அது எப்படி ரயன் எழுந்திருச்சு சார் ஓகேவா இருந்தது சார் அப்படின்னு சொல்லிட்டுறீங்களேன்னு பொழுது, இவ்வளவு நாள் நீங்க கேட்ட கேள்விகளுக்கு ரஞ்சித் என்ன அப்படியே சுவாரஸ்யமா பதில் சொல்லிட்டாரு. முகத்தை வந்து எந்த ஒரு விஷயமுமே இல்லாம எல்லாத்தையும் விடுங்க, தீபக்க கூட விட்டுருங்க, சத்யா என்ன பதில் சொல்லிட்டாரு, என்ன தெளிவா அப்படியே வந்து அப்படியே எல்லாத்தையும் புரிஞ்சு அப்படியே என்ன பேசிட்டாரு சத்யா, தெரியல எனக்கு. நீங்க ஒரு எபிசோட்லயும் காடா கத்திக்கிட்டு இருக்கும் பொழுது கையே தூக்காம எல்லாருமே உட்கார்ந்தே இருந்திருக்காங்க. ஆனா ராயன் உங்களுக்கு எப்படி இருக்குன்னா ரொம்ப ஈஸியா இருக்கு. ராயன் புது பையன், அவனை கேள்வி கேட்டுடலாம். ஜாக்லின் கேள்வி கேட்டுடலாம். ஏன்னா ஜாக்லின் மூஞ்சி மாறினதுக்கு தான் நீங்க 2 வாரம் அவங்க மேல நாமளே சொன்னோம். அவங்க மட்டும் என்ன ஃபேஸ் ரியாக்ஷன் கரெக்டாவா கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னோம். இப்ப நீங்க அடுத்த விஷயம் ரெண்டுத்தையுமே தான் நம்ம பேசணும்னு சொல்ல வந்தோம். அதேதான் அந்த விஷயத்துல இப்ப நீங்க ராயனை வந்து அடுத்து கேள்வி கேக்குறீங்க. இப்ப ராயனை நீங்க கேள்வி கேட்கும் பொழுதே சத்யாவை கேள்வி கேட்டு இருந்திருக்கணும். அப்படி பாத்தீங்கன்னா ரஞ்சித்தை கேள்வி கேட்டு இருந்திருக்கணும். எதுவுமே பேசாம அமைதியா இருந்த அருணை கேள்வி கேட்டு இருந்திருக்கணும். ஏப்பா உங்ககிட்ட தான் பேச வரேன், வாரத்துக்கு வாரம் இப்படி மூஞ்ச வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா நான் எப்படிப்பா பேசுறதுன்னு எழுந்திருச்சு நீங்க போகணும். இப்ப ராயன் பேசுறது நீங்க அந்த மூஞ்சியை மாத்திலாம், நான் எப்படி இருக்கட்டேன் சரியா இருக்கா அப்படின்னு மூஞ்சியை மாத்தி கேட்கிற ஒரு விஷயத்த எல்லார்கிட்டயுமே நீங்க கேளுங்கன்றது கேள்வியே. அப்ப ராணவ கூப்பிட்டு வச்சு என்னப்பா இப்படி எல்லாம் பண்ணாருல, அதை ஏன் வந்து வர்ஷினி கிட்ட கேட்க முடியலன்னு கேக்குறேன். ஏன் வந்து தர்ஷிகா கிட்ட உங்களால கேட்க முடியல, ஏன் பவித்ரா கிட்ட கேட்க முடியல அப்படின்றது நம்மளுடைய கேள்வி. ஏன் தீபக் கிட்ட கேட்க முடியல, இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன் தீபக் கிட்ட உங்களால கேட்க முடியலன்னு கேக்குறேன். முத்துவை நீங்க கேள்வி கேட்டீங்க, முத்துவை இப்ப அடக்குனீங்க அப்படிங்கறதெல்லாம் ஓகே. தீபக் வந்து ஒரு தவறு தான் அவர் செஞ்சது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும், இத்தனைக்கும் விபியா தான் அவர் இருந்தாரு, அவரு கேப்டனா இல்ல சார்னு ஜாக்லின் சொல்லுவாங்க. நீங்க இப்ப இந்த மாதிரி இருக்கும்போது பிராது கொடுத்தவங்கள்ட்டே வந்து போயிட்டு ஏப்பா அருண் நீ விபியா இருந்தீங்களா இல்ல கேப்டனா, அப்ப அவர் என்ன சொல்லுவாரு, ஆமா சார் நான் கேப்டனா தான் இருந்தேன்னு சொல்லுவாரு. ஆனா அந்த இடத்துல அவர் விபியா இருக்கிற நான் சொல்றதை நீங்க கேட்கணும்ன்ற மாதிரி மறிச்சு அவர் தான் பேசிட்டே இருப்பாரு. என்கிட்ட ஒரு பொறுப்பு கொடுத்துருக்காங்க, என்கிட்ட ஒரு, அப்ப நீங்களும் அவரு மாதிரியே ஷோ பார்க்காம வந்து நிக்கிறீங்க. அவ்வளவுதான். நீங்க இதுக்கு வந்து நான் வந்து ஷோ பார்த்துட்டு வர மாதிரி அங்கங்க ஒரு சொல்றத வந்து நம்ப முடியல இதுக்கப்புறம்ங்கிற. இன்னொரு ஒரு விஷயமாவும் கேட்டிருக்கலாம் ஜாக்கி. அங்க இடத்துல வர்ஷினிட்ட போய் கேட்பாரு, வர்ஷினி அவரு கேப்டனா தானே வந்து கேப்டனா தான் இருந்தாங்க அப்படின்னு வர்ஷினி, ஏமா உங்ககிட்ட தான் வந்து என்ன எனக்கு ஒரு பொறுப்பு கொடுத்துருக்கீங்க, அப்ப நான் ரிசைன் பண்ணட்டுமான்னு கேட்டுட்டு இருந்தாரு அவரு. நீங்க யார்கிட்ட அப்ப நீங்க என்ன சொல்லணும் அப்படின்னா, வர்ஷினி நீங்க என்ன உங்க மேல அருண் மேல இருக்கிற கிரஷுக்கா இப்படி பேசுறீங்களான்னு கேட்டுடலாம். நீங்க எந்த ஒரு கேள்வியுமே வெளிப்படையா கேட்காம வெளிப்படையா அவங்கள வந்து கண்டிக்காம there is no point in அந்த ஷோ ப்ரொசீடிங் சொல்றேன். 27 minutes ஆயிருக்கு. டக்குன்னு இந்த கேப்டன்சி இத மட்டும் சொன்னீங்கன்னா அப்படியே கமெண்ட் படிச்சோம்னா ஒரு பாகத்தை முடிச்சிடலாம். அதுதான் கேப்டன்சில அதான் சார். அது பிறகு ஜாக்லின் சொன்ன பாயிண்ட் ரொம்ப வேலிடா இருந்தது. ஓகே, லக்குன்னு தான் சார் சொல்லுவேன் நான் அருணை பொறுத்த வரைக்கும். ஏன்னா சத்யா இருந்தப்ப பயங்கர சண்டைகள் நடந்தது, அருணுக்கு வந்து எந்த சண்டையுமே நடக்கல அப்படின்றப்ப அது எப்படி சார் கரெக்ட் ஆகும்? அதனால அவருக்கு லக்குன்னு தான் சொல்லுவேன் போது டப்புன்னு சத்யாவை எழுப்பி வச்சு கேட்பாரு, சத்யா நீ என்னப்பா நினைக்கிறீங்க அப்படின்னு போது சத்யா உடனே நான் இழுக்கிறேன் என்ன நீங்க கேம்ல இல்லாதவங்களே அவங்க வந்து கூட்டுனாங்க. விஜேஎஸ் கேட்டாரு, ஏதோ ஒருத்தர் கண்ணப்படா ஏதோ ஒருத்தர் சொன்னாரு, ஏதோ பேசினாங்க, ஏதோ சீரியல்ல வந்தோமா பேசணுமா, அதுக்கப்புறம் போய் ஜூஸை குடிச்சோமா, என்ன எதுக்கு எழுப்பி என்ன கேள்வி அந்த மாதிரி தான் அவர் ரியாக்ட் பண்ணாரு சத்யா. அதற்கு வந்து நீங்களும் வந்து சரி விடுங்க. அண்ட் அப்பதான் இந்த பிரச்சனை வந்து கேப்டன்சில இல்லையா அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் லைக் போடுங்க. 81 பேர் லைக் போட்டிருக்கேன். லைக் போட சொன்ன லைக் போட்டுட்டு இருக்க, லைக் போட்ட அத்தனை பேருக்கு எங்களுடைய நன்றியும் பேரன்பும். இப்ப இந்த இடத்துலதான் வந்து பர்சனலா பேசின மாதிரி இருந்ததே அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஆரம்பிப்பாரு விஜேஎஸ். அப்போ வந்து ஜாக்லின் அவங்களுடைய தரப்பை சொல்லுவாங்க, அருண் வந்து அவங்க பர்சனலா தான் பேசின மாதிரி இருந்தது, எங்கிட்ட வந்து தீபக்கையும் சத்யாவையும் பர்சனல் நீங்க எப்படி அதோட இன்னொரு ஒரு லாஜிக்கே இல்லாத கேள்வி, ஏமா பர்சனலா உங்களுக்கு வந்து தீபக் மேல இருந்தது சத்யா மேல இல்லல, அப்புறம் அவருக்கு இந்த மாதிரியான ஒரு கமெண்ட் கொடுத்தீங்கன்னு கேக்குறாரு. அப்ப பிக் பாஸ் டாஸ்க் கொடுத்த பிக் பாஸ் தான் நீங்க இந்த கேள்வி கேட்கணும். ஏன் பிக் பாஸ் இந்த மாதிரி டாஸ்க் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கணும். பர்சனலாவே அட்டாக் பண்ண கூடாது இந்த வீட்ல அப்படிங்கிற மாதிரி பர்சனலா அட்டாக் பண்ண கூடாதுன்னா பிக் பாஸ் நிகழ்ச்சியே நடத்த கூடாது. அது எதுக்கு நீங்க வீட்டுல இருந்து நீங்க வரீங்கன்னு கேக்குறேன். நீங்க வீட்டுல இருந்துங்களா உங்களை யாராவது கேட்க போறாங்களா? உங்களை யாராவது நீங்க கேம்ல விளையாடும் போது உங்களை எல்லா கேள்வியும் கேட்கலாம்ல, அவ்வளவுதானே? அப்ப பர்சனலா அட்டாக் பண்றீங்களான்னு போது திரும்பி அதே விஷயத்த இன்னொரு விஷயம், நீங்க
ஒருத்தரை கேள்வி கேட்டீங்கன்றத கூட மனசு சமாதானப்படுத்திக்கலான்னு பார்த்தா தீபக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி திருப்பி தீபக் கிட்ட போய் கேக்குறீங்க. அந்த என்னது கட்டுறது கைமண் அளவு கல்லாத உலகளவு நீங்க எப்படி அர்த்தத்துல சொன்னீங்கன்னு தீபக் கிட்ட கேக்குறீங்க. தீபக் கிட்டோடைய நியாயத்தை தீபக் கிட்டே போய் கேட்டீங்கன்னா தீபக் என்ன அவருக்கு அப்போஸா அவர் பேச போறாரா? தீபக் அவருக்கு அப்போஸ்டா பேசவே போறது கிடையாது. கரெக்டுங்களா? நானும் தீபக் போய் கேக்குறீங்க கற்றது கைமண் கல்லாத உலகளவு நீங்க என்ன தீபக் நினைக்கிறீங்க அப்படின்னா அவர் என்ன சொல்லுவார்? சார் நான் ஜாக்லின் எதிர்க்கணும் மூஞ்சில் அடிக்கணும்னு தான் பேசணும்னு சொல்லுவாரா? அவர் பேசினாருன்னு உங்களுக்கு தெரியுது. அப்ப நீங்க ஜாக்லின் இப்ப கேட்டும் பொழுது தீபக் கிட்ட என்ன கேட்கணும்? ஏன் தீபக் அவங்க அவ்வளவு பர்சனலா அட்டாக் பண்ணாங்க நீங்க சொல்றீங்க, அவங்க மன்னிப்பு கூட கேட்டாங்க, நீங்க கற்றது கைமண் அளவு சொன்னது மட்டும் ரொம்ப கரெக்டா? ஓகே சரி, இதை முடிச்சுட்டு வாங்க டக்குன்னு. இல்ல சார், அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் எபிசோட்ல நடந்தது, வேற எதுவும் இல்ல. இதுதான் அந்த கேப்டன்சியை பத்தி சொன்னாங்க. ரைட். அதுக்கப்புறம் வந்து நேயர்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்டாங்க. நேயர்கள் அதுக்கு மேல பயங்கரமா உள்ளார வந்தவங்களும் அழகா பண்ணாங்க. இது இவங்களே சொல்லி அனுப்பிச்சாங்க போல இருக்கு நிறைய கேள்வி. அந்த மாதிரி தான் இருந்தது. சிறப்பு தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்ப நீங்க கமெண்ட்ஸ் முடிச்சது கமெண்ட் போயிடலாம். ஏன்னா 11 நிமிஷம் ஆயிப்போச்சு. கார்த்திகேயன், பிரியா, ராஜா, பிரகதீஸ்வரன், ஸ்ரீதேவி கோதண்டராமன், அமுதா, சாந்தி அமல்ராஜ், மலையா தமிழச்சி, நான் பிரேம் கோகுல், பிரியா பாலகுமார், அருண் பாக்யா, இவங்க எல்லாருமே வந்து ஹாய் சொல்லியிருக்காங்க. வனிதா கண்ணுசுவாமி, ஓகே, வனிதா கண்ணுசுவாமி, பைரவன் யாதேஷ், நாகூர் கனி, இலங்கேஸ்வரன், நெல்லை சீமை, பிரசன்னா பிரான்சிஸ், ஆமி பிரசன்னா, கிஃப்டின் ஜான்ஸ், உல்லாச பறவை, இட்ஸ்மி பிரியா, தருண் விக்னேஷ், அன்சாரி சையத், எம்ஜிஎம் சாங் அண்ட் A26A அப்படின்னு ஒரு நம்பர், பிரகதீஸ்வரன், கார்த்திகேயன், சிமி செல்லா, பார்த்தி பிரபா, போக்கர் ஃபேஸ், ஹரிஹரன் விஜயன், பவானி, ஆமா பவானி, லீசா பல்ராம், யுவா ராணி, சரி, இது வரையும் சுமிஷான் வரைக்கும் ஹாய் சொல்லிருக்காங்க. கமெண்ட்ஸ் முக்கியமான கமெண்ட் இருக்குதுங்களா? இல்ல சார், நான் கமெண்ட்ஸே பார்க்கல. இல்ல, முக்கியமான கமெண்ட் இருந்தா அதை படிங்க. நான் அதுக்கப்புறம் இங்க நான் சொல்லிக்கிறேன். சவுண்டுடைய நன்மைக்கு சவுண்ட் வந்து இன்னைக்கு பாவம் அப்படின்ட்டு கஃபூர் வந்து சொல்லியிருக்காப்புல. ஸோ வெல்கம் டு ஆல் ஃபார் த பிரேக்கப் பார்ட்டியா அப்படின்ற ரிசாபல் போட்டிருக்கேன். இதெல்லாம் ஒரு ஹோஸ்ட் ஒர்க்கா அப்படின்ற மாதிரி இது இலங்கேஷ் சொல்லியிருக்காப்புல. கிரஷ் ஹோஸ்ட் ஆன கிரஷ் வந்து ஹோஸ்ட் ஆன தருணம் அப்படின்ட்டு அந்த ஹக்கு நம்பாதீங்க ஜாக்கி அப்படின்ற மாதிரி வந்து தருண் சொல்லியிருக்கா. போலவானேஸ் லைக் போட்டாச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வேற ஏதாவது முக்கியமான கமெண்ட் இருக்கா? முக்கியமான கமெண்ட் பாத்தீங்கன்னா மேல இருந்தது ஒண்ணுத்துல வந்து இந்த பிரியா சொல்லியிருந்தாங்க, ஷோல எல்லாம் இன்னைக்கு ஒண்ணுமே இல்ல, உங்களை பாக்குறதுக்கு தான் வந்திருக்கோம் அப்படின்னு ஒரு விஷயத்தை ஹாப்பின்னு சொல்லியிருந்தாப்ல. அண்ட் சாச்சனாவோட கருணை உள்ளற்றை பற்றி போற்றி பாடியாச்சு அப்படின்ற ஒரு விஷயத்தை சொன்னாப்ல. அண்ட் ஒரு ஓகே அதுக்கு அடுத்தது வந்து பிரதீஸ்வரன் வந்து அப்பா மகள் பாசத்தை பார்க்க முடியல, சகிக்கல, ஏன்னா வந்து கேப்பாருன்னு பார்த்தா ஒன்னும் வேலைக்கு ஆகல அப்படின்னு. அதே மாதிரி இலங்கேஷ் வந்து சவுண்ட் ஆர்மின்ட்டு அமெரிக்கா கொடியை போட்டு வச்சிருக்காரு. விஜய் சௌந்தர்யா கிளிப்பிங்க மட்டும் தான் பாக்குறாரா? ஏன் தீபக் முத்து, அருண், ஜெஃப்ரி ரியாக்ஷன் எல்லாம் பாக்குறதே இல்லையான்ட்டு ஜான்சன் கேட்டிருக்காரு. அது நியாயமான கேள்வி தானே. நீங்க இந்த விஷயத்தெல்லாம் கேட்கும் பொழுது சௌந்தர்யாவை அவங்க மார்க் பண்ணதை கேட்டிருக்கலாம் இல்லையா? ஏன்பா நீங்க இவ்வளவு பண்ணீங்க, சௌந்தர்யாவை ஏன்பா அப்ப மார்க் பண்றீங்க அதாவது அப்படின்னு கேட்கணும். விஜய் விஷால் வந்து சௌந்தர்யா வந்து சௌந்தர்யா மேல பொசசிவ்ல தான் அவங்க கிட்ட எந்த ஆண்கள் பேசினாலும் அது தப்புன்னு சொல்லிட்டு இவரே போய் ஆடிட்டு இருந்தாரு. அது பொசசிவ்னு சொல்லியிருந்தோம் நம்ம. அதே மாதிரி நீங்க வந்து முத்துக்கிட்ட வந்து உட்காந்து பேசுறதும் தப்புன்னு சொன்னார்ல. இதுல யாரோ ஒரு ஆளு எடிட்டிங் டீம்லயோ இல்ல டீம்லயோ யாரோ வந்து சௌந்தர்யாவுடைய ஆளா ஒருத்தவங்க இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம யோசிக்கிற எல்லா விஷயத்தையும் நம்ம பேசுறது இல்ல, வெறும் 10% தான் பேசுறோம், 90% பேசுறது இல்ல. எனக்கு தெரிஞ்சு டீம்ல யாரோ சௌந்தர்யா மேல ரொம்ப பொசிட்டிவா இருக்காங்கன்னு நினைக்கிறேன். சௌந்தர்யா கூட யாரெல்லாம் பேசினாங்க, அதுவும் முக்கியமா வந்து ரொம்ப இறங்கிட்டாங்க, மாலை மோதிரம்லாம் சேஞ்ச் பண்ணிக்கிற அளவுக்கு. அதனாலே நீங்க ரோஸ்ட் ஆனாருன்னு நினைக்கிறேன் இவரு ராயன். மத்த யோசிச்சு பாருங்க, மத்த யாருமே அது மாதிரி ஆகல. அப்ப இதுல ஏதோ ஒண்ணு இருக்குன்னா அப்ப அதுதானே. அப்ப யாரோ ஒண்ணு உள்ளடியில அங்க இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அதனால சவுண்ட் வந்து பாதுகாப்பா வச்சுக்கிறதுக்காக அந்த மாதிரி ஏதோ பண்றாருன்னு நினைக்கிறேன். இல்ல வெளியில இருக்கிறவங்க இவங்க டீ எல்லாம் வாங்கி கொடுத்து மைத்ரியை பாத்துக்கிற மாதிரி மைக் ஒண்ணா வந்து அவர் பாத்துக்கிறாரு போல இருக்கு. பிஸ்கெட் எல்லாம் வாங்கி கொடுத்துடுறேன் பாத்துக்க நம்ம பொண்ணு அது அப்படின்னு சொல்லி பண்றாரு போல இருக்கு. சோ அதுதான் மேட்ரு. அதே மாதிரி பத்மினி அவர்கள் சொல்லியிருந்தாங்க, விஜய்ஸ் வந்து ரொம்ப வந்து பீப்பிளையும் பிபி கான்ஸ்டன்ட்லி வந்து அனாய் ஆகிட்டு இருக்கு அப்படின்றதையும், கண்டெஸ்டன்ட் அவர் அலோவ் பண்றதே இல்ல ஸ்பீக் பண்றதுக்கு. அந்த பாயிண்ட ஒத்துக்க முடியலங்க. அவர் கண்டெஸ்டன்ட் எல்லாம் அலோவ் பண்றாரு, பட் அவர் இன்னைக்கு பண்ண விஷயங்கள் தான் வந்து வேற மாதிரி இருந்தது. ஓகே, பேட் டு வர்ஸ்ட் சீசன் ஆகி போச்சான். வீக் டேஸை விட வீக்கெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப போரிங்கா இருக்குன்னு போக்கர் ஃபேஸ். ஜாக்கி
அடிக்கடி என்ன சாப்பிடுறீங்கன்னு பார்த்தி பிரபா கேட்டிருக்காரு. அடிக்கடி என்ன சாப்பிடுறீங்க? அது ஏதோ சித்திரத்தை ஏதோ ஒரு பவுடர் பண்ணி, ஏன்னா அது வந்து கபம் வந்து நின்றுடுது பாடணும் போது, அதுக்கு யாரோ போட்டுடுறாங்க பொழுது. ஸோ இவ்வளவு நாளும் அதுதான் ஒரு பவுடர் மாதிரி சாப்பிட்றேன். அது கொஞ்சம் ஓரளவுக்கு இதா இருக்கும், ஏன்னா நல்லா இது பண்ணி பாட முடியுது. அதுதான் கிஃப்ட் வந்து கலெக்ட். மற்ற ரிவ்யூஸ் எல்லாம் ஆகா ஓகோன்னு இன்னைக்கு எபிசோடு பத்தி சொல்லும் போதே நினைச்சேன் சுதாக்கா இன்னைக்கு ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆயிருப்பாங்கன்னு சொல்லிட்டு. ரைட், இதுதான் அது வந்து நான் முன்னாடியே யோசிச்சேன். இது வேற எங்கேயும் இன்ஃபுளுன்ஸ் ஆகி இவர் பேசிட்டு இருக்காரு, எதையோ ஒன்று பார்த்து அதுதான் ரொம்ப உண்மைன்னு நம்பி பேசிட்டு இருக்காரு. அது பேசிட்டு இருக்கோம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. மக்கள், அதாவது நான் இப்பயும் சொல்றதுதான், எங்க ரிவ்யூ சரியா இருந்தா எங்களை ஃபாலோ பண்ணுங்க, எங்களுக்கு தப்பா இருந்தா நீங்க எங்களை நிராகரிக்கலாம், எங்களுக்கு பிரச்சனையே இல்லை. நான் ஏன் சொல்றேன்னா, நம்ம சரியா இருக்கிறமான்றது அது ஒண்ணுதான் நம்மளுக்கு சொல்லும், அவ்வளவுதான். அதுதான் மேட்ரு, அதுக்காக சொல்றேன் நான். அது வந்து நீங்க வரும்போது நீங்க பேசும்போது தெரியுது, இந்த விஷயத்தெல்லாம் பேசுறதுக்கு யாராவது இருக்காங்களான்ற மாதிரி நம்ம நீங்க நினைக்கும் போது நாங்க அதை பேசிட்டு இருக்கோம். எஸ், அதுதான். எஸ், ஓகேவா. அன்சாரி, அதன் பிறகு வந்து பாத்தீங்கன்னா யுவா, அப்புறம் இன்னும் யாரோ ஒருத்தர் ஜாக்கி, இலங்கேஸ்வரன் எப்பவுமே நமக்கு இதுதான் விடுங்க. இவங்க எல்லாருமே பிரேக்கப் பண்ணியாச்சா இன்னைக்கு பிரேக்கப் பண்ணியாச்சா இதுதான் வந்து கேள்வியாவே வச்சிருக்காங்க. பாரா கூட சொல்லியிருந்தாங்க, அதாவது இவ்வளவு நாளும் வந்து சாச்சனாவுக்கு தான் ஆதரவு, விஷாலுக்கு தான் ஆதரவு நினைச்சா அருணுக்கு பயங்கரமான ஆதரவு அப்படின்ற ஒரு கமெண்டே போட்டிருந்தாங்க. நத்திங் இன்ட்ரெஸ்டிங் இந்த சீசன், ஒன்லி வாட்சிங் யுவர் ரிவ்யூ, ஸ்டாப்டு வாட்சிங் மெயின் எபிசோட் அப்படின்னு ஷாலினி கோகுல் சொல்லியிருக்காங்க. சுதா ஜாக்கி மிஸ்ட் லைவ் லாஸ்ட் ஃபியூ டேஸ். யாமினி but watch it later, show is back up the top with negative weekend episode. It's just their plan. I hope they will recover next week அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. பாப்பா அது மாதிரி வந்து நல்லது தானே, ஏன்னா ஒரு இது கூட வந்து பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரியான எந்த ஒரு ப்ரோமோவையும் நான் பார்க்கவே இல்லை. அதுதான் ஜெயந்தா, அதுக்கப்புறம் ரஷ்யா சுரேஷ்குமார், எஸ் ஷாமலா, குருபாண்டி, தீபா சிவா இவங்களாமும் வந்து வந்திருந்தாங்க. அந்த கீழே வந்து இடத்துல நான் வந்து மிஸ் பண்ண விஷயங்கள். அண்ட் வந்து அக்கா டாக்கியனுக்காக இல்லாட்டாலும் அக்காவுக்காக பிரைவேட் ஜெட் புக் பண்ணணும் போல, போய் விஜேஸ்க்கு கொஞ்சம் பாயிண்ட் எடுத்து கொடுத்து அவரவே யோசிச்சுக்கிட்டு விடுங்கப்பா. யோசிக்கா செல்லா வந்து நீங்க ரொம்ப எப்பவுமே வந்து நீங்க நெவர் டிசப்பாயிண்ட் உங்களுடைய ரிவ்யூ, அண்ட் இட் மேக்ஸ் மீ ஸ்மைல் அண்ட் லவ் யூ போத்னு சொல்லிட்டு. சம் அதர்கள் உங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி அன்சாரி கேட்டிருக்காப்ல, வேற யாரோ இன்னைக்கு பிளாக்ல இருந்தாங்களாமே பாத்தீங்களான்ட்டு. எழுத்தாப்புல உட்காந்து பிளாக் இல்ல பவித்ரா, நீங்க உட்காந்துருக்கு யாருக்குமே தெரியாது, பட் அவங்களுக்கு வியூஸ் புரியற மாதிரி சொல்லலாம். பவித்ரா வந்து ஒரு மாதிரி ஒரு மெலிசா ஒரு இது டாப் ஒன்று போட்டிருந்தாங்க, அதுக்கப்புறம் ஒரு புடவை கட்டுனான்னு நினைக்கிறேன். திங்க் சோ. டாப் இல்ல ஜாக்கெட், அது ஜாக்கெட் பட்டையா இருக்கும், எங்க அம்மா அப்படித்தானே போட்டிருந்தாங்க. டைம் ரைட் இட்ஸ் நாகரிகம் ரைட். ஸோ 50 daysல வந்து பிபி ஹவுஸ் வந்து க்ளோஸ் பண்ணி கப்பை யாருக்காச்சும் கொடுத்துருங்கப்பா. அட்லீஸ்ட் வி காண்ட் கெட் மோர் வீடியோஸ் ஃப்ரம் யூ கைஸ் லைக் நியா நானா அண்ட் வேர்ல்டு நியூஸ். உண்மையிலே நாங்கள் நினைச்சோம் இன்னைக்கு நாங்கள் வந்து நியா நானா அப்படியே லைவா போய் பேசுவோம், ஒரு இன்ட்ராக்ஷன் மாதிரி பண்ணுவோம்லாம் நினைச்சிட்டு இருந்தோம். இன்னைக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி போட்டுட்டு நம்ம உள்ளார போய் பேசுவோம் அப்படிலாம் நினைச்சிட்டு இருந்தோம். அண்ட் குருபாண்டி அவர்கள் சொன்னாங்க மனசே வந்து உடஞ்சு போச்சான், அதனால வந்து எனக்கும் அவரை பிடிக்கும், மிஸ் யூ அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காரு. அண்ட் எனக்கே அப்படின்னா சுதா அண்ணி நிலைமைதான் கஷ்டம், சாரி அண்ணி நமக்கு விஜேஎஸ் வேண்டாம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ நிறைய வந்து ரோஸ்ட் பண்ணி இருந்தது சௌந்தர்யா வந்து ஐ லைக் த ரோஸ்டிங் சௌந்தர்யா காட், பட் தீபக் நீட்ஸ் டு பி क्वेश्चनड. அது இதுதான், நீங்க ரோஸ்ட் பண்ணுங்க, எல்லாரையும் ரோஸ்ட் பண்ணுங்கன்னா சொல்றோம். இன்னொன்னு ஒரு விஷயம் வந்து பொய் சொல்றாங்க அவங்க எதிர்க்க, அந்த பொய்யை நீங்க அங்கீகரிக்கும் போது நீங்க பார்க்கவே இல்லைன்றதான தோணுது. ஏன்பா நீ எதுவா இருந்த, நீ பிரின்சிபலா இருந்தியா கேப்டனா இருந்தியா, நான் வந்து கேப்டனா இருந்தேன்னா அப்புறம் எதுக்கு நீ அங்க எல்லாரையும் மன்னிப்பு சொல்றேன்? அதுதான் மேட்ரு. ஓகே, இதுல இன்னொரு விஷயம், டி அவர்கள் கமெண்ட்டையும் படிச்சாங்க 50 நாள்ல மூவிங்கன்னு சொல்லிட்டாப்ல அவரு. அடுத்தது வாங்க. இல்ல அவ்வளவுதான் நான் பார்த்தேன், நீங்க வேற ஏதாவது பார்த்திருந்தீங்கன்னா சொல்லுங்க, நான் இன்னும் கீழே கமெண்ட்ஸ் பார்க்கிறேன். ஜாக்கி just wanted your opinion, it's a fair girl team easily gets a boys room without இது சொல்லணும்னு நினைச்சேன். சிராஜுதீன் சொல்றது கரெக்ட். ஏன்னா ஆண்கள் டீம்ல இருந்து பெண்கள் டீமுக்கு ஏன் வந்து சாச்சனா நைட் ஆனா போறாங்க, இது ஒரு மிக முக்கியமான கேள்வி. எப்ப பார்த்தாலும் அங்க போய் அப்ப அவங்க வந்து நாமினேஷன் தப்பிக்கிறாங்க இல்லையா, இந்த இறக்க குணம், இந்த பாசம். இப்ப அதே மாதிரி பாத்தீங்கன்னா தர்ஷிகா தப்பிச்சாச்சு, ஆனந்த் தப்பிச்சாச்சு. அப்ப ஆப்போசிட்ல வந்து அந்த பேசாம இருக்கிறவங்க எல்லாருமே வந்து அழகா தப்பிக்கணுன்றதுக்காக அந்த பேசுறாங்க. புரியுதுங்களா? இல்ல இப்ப சிராஜுதீன் கேட்ட கேள்வி எப்படி இருந்ததுன்னா, அதாவது கேர்ள்ஸ் டீம் வந்து ஈஸியா வந்து பாய்ஸ் ரூம் வந்து கிடைச்சிருச்சு அவங்களுக்கு, எந்த டாஸ்க்கும் இல்லாம. அப்படி இவங்களும் அவங்களும் இருந்தா அது ஒரு நாள் பிரியுங்கிறத ஃபர்ஸ்டே சொல்லிட்டாங்க. ஓகே ஓகே ஓகே. இல்ல இது அதை நான் தப்பா புரிஞ்சுட்டேன்னு நினைக்கிறேன். ஆனா இதுல வந்து உண்மை வந்து இவங்க வேணும்னே அங்க போய் பேசுறது. இப்ப உதாரணத்துக்கு வந்து அருண் எப்படி செஞ்சாருன்னா ஆனந்த் தான் முதல்ல எழுதிருப்பாங்க, சூப்பரா செஞ்சாருங்க. அப்ப என்ன ஆகும்,
இல்ல அவங்க எங்க அதுவும் இந்த மாதிரி இவ்ளோ வாங்குவாங்கன்னு வாங்குவாரு யாரு இவங்கள அது பேர் என்ன சொல்றது ஜாக்லின் முடிச்சுட்டு பிரேக் விட்டு போறப்ப ஆனந்தி பாத்தீங்கன்னா அருண் இந்த வாட்டி ரொம்பவே வந்து பொறுமையா தான் இருந்தாரு அப்படின்வாங்க. இது தேவையில்லாத ஸ்டேட்மெண்ட் அங்க. அது ட்ரிகர் பண்ற மாதிரியான ஸ்டேட்மெண்ட் தான் அங்க ஆனந்தி விடுவாங்களே. அத சொன்ன உடனேவே மஞ்சரி கரெக்டா சொல்லுவாங்க, உங்களுக்கு எல்லாம் அவர் ஏன் அப்படி தெரிஞ்சாருன்னா உங்களுக்கு எல்லாம் அவர் வந்து சாரா இருந்தாருமா, அப்ப உங்ககிட்ட பொறுமையா நடந்துட்டாரு. எங்களுக்கு சக ஒரு ஊழியரா இருக்கும்போது அப்படி இல்ல, அதனாலதான் எங்களுக்கு அவர் அப்படி தெரியலங்கிறத கரெக்டா சொல்லுவாங்க. ஆனந்தி அவருக்கு தான் சப்போர்ட் பண்ணிட்டு வருவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுதான் அங்க காமெடி. நந்தினி வந்து ஹோஸ்டோட ட்ரெஸ்ஸிங் வந்து எக்ஸலண்டா. ஐ காட் எமோஷன் when ரியா லெஃப்ட் வந்து ரொம்ப கஷ்டமா இருந்தது. பத்மினியும் அதே சொல்லியிருந்தாங்க, ரியா ஸ்டே பண்ணியிருந்திருக்கலாம், வர்ஷினி மாதிரியான ஆட்கள் சாச்சனா மாதிரியான ஆட்கள் இருக்கிறதுக்கு ரியா இருந்திருக்கலாம் அப்படின்னாங்க. அதே மாதிரி இந்த ஸ்வாப் வந்து எக்ஸ்பெக்டட் தான். ஆல்வேஸ் பிக் பாஸ் வந்து அக்ராஸ் லாங்குவேஜஸ் இஃப் there is a power play there will be a shift minds. இந்த மிட் சீசன்ல வந்து மாத்தி விட்டுருவாங்க. Jacqueline seems nowadays scared of not caring to express her thoughts, always roast because அதேதான் போன வாரம் ஃபுல்லுமே அவங்க வந்து எல்லாத்துக்குமே ஆமாஞ்சாமி தான் போட்டாங்க. அப்படி இந்த வாரம் அவங்க தான் ரோஸ்ட் ஆகுறாங்க. அதுதான் கேள்வி அது. அதனால அந்த பொண்ணு வந்து இதே மாதிரி அர்ச்சனா இதே மாதிரி ரோஸ்ட் பண்ணிட்டே தான் இருந்தாங்க. கொஞ்சம் நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா அது ஃபுல்லா அப்படியே எடுத்து போய் லாஸ்டா வந்து கப்பு வரலையும் போனாங்க. அந்த மனநிலை உங்களுக்கு எல்லாம் இருக்குமான்னு எனக்கு தெரியல. அதையும் நம்ம இங்க யோசிக்கணும். ஏன்னா இப்பவே அவங்க மாற ஆரம்பிச்சிட்டாங்க ஜாக்கி. அர்ச்சனா அளவுக்குலாம் இவங்க வந்து ஸ்ட்ராங்கா இல்ல. அர்ச்சனா ஓரளவுக்கு இப்படி நான் சொல்றேன், அர்ச்சனா ஓரளவுக்கு நிகழ்ச்சியை பார்த்துட்டு வந்திருந்தாங்க. அங்க யாரு கரெக்ட் யாரு தப்புன்னு அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. வெளியில இருக்கிறவங்கல யாரு கரெக்ட் யாரு தப்புன்னு அர்ச்சனாவுக்கு தெரியும். கரெக்ட்டுங்களா? வெளியில ஒரு குரூப் யாரை சப்போர்ட் பண்றாங்க யாரை சப்போர்ட் பண்ணலாம் தெரிஞ்சதற்கு அப்புறம் தான் அர்ச்சனா உள்ள போனாங்க. அப்ப ஹோஸ்ட் என்ன சொன்னாலும் அவங்களுக்கு அதை பத்தி கவலை கிடையாது. ஏன்னா அவங்களால ஏற்கனவே கேம் ஓரளவுக்கு அவங்க ஜட்ஜ் பண்ணிட்டு வந்துட்டாங்க. உள்ள இருக்கிறவங்களும் எது சொன்னாலும் வந்து எந்த ஒரு கவலையுமே இல்ல. அந்த மாதிரி ஒரு நிலைமையில இருக்கிறப்ப அர்ச்சனாவால அதை தாக்கு பிடிக்க முடிஞ்சது. பட் நீங்க ஜாக்லினோட மனநிலையெல்லாம் யோசிச்சு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வெளியில என்ன நடக்குதுன்னே தெரியாது. உங்க மூலமாகவும் அங்க இருக்கிற மக்கள் கை தட்டுறது மூலமாகவும் மட்டும்தான் வெளியில இப்ப ஓகே இது கரெக்டா போகுது இது தப்பா போகுதுங்கிற அந்த ப்ரீ ஜட்ஜ்மெண்ட்கே வர முடியும் அவங்களால. அப்படி இருக்கிறப்ப நீங்க இன்னைக்கு அவங்கள வந்து உடச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா அவங்க எப்படி ஸ்ட்ராங்கா இருப்பாங்க? சோ அர்ச்சனாவுடைய நிலைமை வேறன்றதுக்காக சொல்ல வரேன் நான். பாத்துட்டு வந்ததுக்கு அப்புறம் அண்ட் வீக் 2ன்னு நினைக்கிறேன். அப்போ கிராசரி டாஸ்க்ல கேர்ள்ஸ் டீம்ல எல்லாருமே டொமேட்டோஸ் எடுத்திருப்பாங்க. அப்போ பாய்ஸ் டீமுக்கு டொமேட்டோ இல்ல. சோ கேர்ள்ஸ் டீம்ல யாரோ சொல்லுவாங்க நாங்க டொமேட்டோ தரோம் எடுத்துக்கோங்க. அதுக்கு வந்து அவர் கேட்பாரு. கரெக்டா சொல்லிருக்காங்க நித்யா. இவர் வந்து தான் கேட்பாரு, அது என்னமா டொமேட்டோ தரோம் அதை தரோம்னா ஒரு விஷயம் இல்லைன்னா நீங்க எப்படி கஷ்டப்படுவீங்கிறதுக்காக. இப்ப மட்டும் இந்த எப்படி 40 நாள்ல திடீர்னு வந்து அந்த பொண்ணு வந்து நடிச்ச பொண்ணு வந்து சூப்பர் ஆயிடுச்சு. ஒண்ணு 20 நாள்லயே உங்களுக்குள்ள இவ்வளவு டிப்ளமேட்டிக்கா இருக்கேன். நீங்களே டிப்ளமேட்டிக்கா இருந்துகிட்டு இன்னொரு ஒரு விஷயம் ஏங்க 2 கப் அரிசி போட்டேன் நானு அப்படின்வாங்க. அந்த 2 கப் அரிசி எத்தனை நாளைக்கு வரப்போகுது உங்களுக்கு? இப்ப பிக் பாஸ் ஈவினிங்கே கொடுத்துட்டாரு. ஏங்க போன பிக் பாஸ் எல்லாம் கஞ்சுவாங்க பிக் பாஸ் பிக் பாஸ் பிக் பாஸ் வீட்டுல இருக்கிறவங்க என்ன அவ்வளவு சோமாலியில இருக்கிற மாதிரி என்ன வந்து எலிக்கறியா சாட்டிட்டு இருக்காங்க. எனக்கு புரியவே இல்லை. நோயும் வந்து எடுத்துன்னு போய் கொடுத்தாங்களா உடனே இவர் வந்து அது வந்து தப்பு ஆனா ரூல் படி வந்து தப்பு ஆனா கருணைப்படி அது வந்து ரொம்பன்றாரா. ரூல் படி தப்பு கருணைப்படி என்றெல்லாம் பேசுறப்ப ஏன் ஜாக்லின் அந்த பாத்திரம் தேய்க்கிறது எடுத்துட்டு போகும்போது மட்டும் அவ்வளவு அதுதான் தெரியல எனக்கு. அவங்க நீங்க பேச வேண்டிய அவசியமே இல்ல இல்லையா? இப்ப அவங்களுக்கு சாப்பாடு அது எசென்ஷியல் அதை எடுத்துட்டு போயிடலாம். ரூல் படி தப்பு. இவங்களை கை கழுவ சொல்றாங்க அவமானப்படுத்துறாங்க. இவங்க எடுத்து காமிச்சுங்க. இதே முத்து வந்து கையும் கலவமா பிடிக்கப்பட்டு கையை பிடிச்சிட்டு போய் அவர் சக்கரை திட்டினாரு. அதையும் சொல்ல மாட்டீங்க அதையும் காமிக்க மாட்டீங்க அப்படின்றத கேள்விங்க. அதை கேட்கவும் மாட்டேங்க. அதையும் கேட்க மாட்டேன்றீங்க. என்ன ஒரு விஷயம் நடந்தாலும் நீங்க வந்து 24 மணி நேரம் பாக்குறீங்களா இல்ல வந்து வீக்கெண்ட் எல்லாமே? இப்ப அதுதான் நான் சொன்னது. சௌந்தர்யா அவ்வளவு டாஸ்க் பண்ணாங்க. நீங்க ஃப்ரைடே அன்னைக்கு நடந்த ஒரு விஷயத்தை மட்டும் பிடிச்சிட்டு அவங்க கேள்வி கேட்கறீங்க. அவங்க முகம் மாறுறத பத்தி எல்லாம் அவங்களுக்கு வந்து நீங்க அட்வைஸ் பண்ணிட்டு போறீங்க. அப்ப எல்லாருக்குமே அதுக்கு செய்யணும். சௌந்தர்யா வந்து கொஞ்சம் ரூடா நடந்து இருந்துட்டு போறாங்க. இதை விட ரூடா நடந்துட்டு இருக்காங்க. நீங்க கேள்வி கேட்டு சௌந்தர்யா ரோஸ்ட் பண்ணுங்க என்ன வேணாலும் பண்ணுங்க கசகசாரீங்க என்ன வேணாலும் பண்ணுங்க. அத சௌந்தர்யா கேட்பாங்க. இந்த வீட்டுல நானாவது ரியாக்ஷன் மட்டும் தான்டா கொடுக்குறேன். மனசை காயப்படுத்துற மாதிரி யாரையும் பேசவே இல்ல. இப்ப மனசை காயப்படுத்துற மாதிரி பேசுறவங்கள நீங்க ஒண்ணுமே கேட்க மாட்டேன்றீங்களேன்னு வாங்க. அதானே இதுவும் அதுல சேர்ந்த மாதிரி தான் ஆயிடுச்சு. அதே பிரின்ஸ்லி அமிர்தசாமி அண்ட் பத்மினி 2 பேருமே ரியா வந்து வெளியில போனது வந்து ரொம்ப வருத்தத்தை கொடுத்தது அப்படின்றதும் ஆஷிக் வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து 1 hour எபிசோடு நரேட்டிவ்ஸ் டைரக்ஷன் ஃபார் 1 winner and purposely making a villain out of J and S and anyone who supports them அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க தருண். அது எனக்கு புரியல. எனக்கு
நான் எனக்கு அந்த தெரியல, அந்த கமெண்ட் கமெண்டே தெரியல. தி ஸ்வாப் இஸ் எக்ஸ்பெக்டட் ஆல்வேஸ் பிக் பாஸ் கிராஸ் லாங்குவேஜஸ் இஃப் தேர் இஸ் அ பவர் பிளே. ஏன்னா அவங்க அதே தான் ஜாக்லின் அதை கரெக்டாகவே சொல்லுவாங்க, எப்படியா இருந்தாலும் வீடு மாறதான் போகுது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சுஜாதா அவர்களும் வந்து பிரேக்கப் சாங் தான் உங்களுக்கு மனசுல ஓடிச்சான். தருண் விக்னேஷ் வந்து $5 கொடுத்துருக்காங்க. டாடி சிரிங்க டாடின்னு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. டாடி டாடி ஓ மை டாடி உன்னை கண்டாலே ஆனந்தமே சாச்சனா 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 நீ திருடி போனாலும் தப்பே இல்லைன்ற மாதிரி தான் இருக்குது. எப்பா யாஜ்வன் அவர்கள் வந்து சிட்னில இருந்து ஹாய் சொல்லியிருந்தாங்க. கலாமதி அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் தோழா அவர்கள் வந்து உங்களுடைய விமர்சனம் நடுநிலையாக உள்ளது அப்படின்றது போட்டிருந்தாங்க. அண்ட் ராஜா குடே அவரும் ஃபர்ஸ்ட் டைம் கமெண்ட் பண்றாரு. டார்வினும் அந்த டாடி ஓமை டாடி பாட்டை உங்களுக்காக போட்டிருந்தாங்க. அண்ட் ஃபைனலுக்கே போயிடுவேன் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் வந்து பிளாக் ஹார்ஸ் அவர்கள் சொல்லியிருந்தாரு. ஸோ ஓரளவுக்கு எல்லா கமெண்ட்ஸும் பாவம் ராயன் ஆமா எதுக்கு அவனை வந்து அழ வச்சார்கள், அவன் சௌந்தர்யவன் ஒரு குறையை எடுத்து காட்டினான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி வந்து சுகன்யா தனசேகர் டோட்டலி அப்செட் வித் டுடேஸ் எபிசோட் நாட் கொஸ்டின் தீபக் அண்ட் சாச்சனா அப்படின்றது அதுதான் உண்மை. அது எஸ்பெஷலி எனக்கு அருண் வந்து தீபக் சொல்லாமலே அந்த இடத்துல வந்து தீபக்குக்காக பேசி தீபக்குக்காக நின்று மன்னிப்பு கேட்க வச்சது எதனால், இதை எப்படி செய்ய முடியும் அப்படின்றத என்னுடைய கேள்வி. இதை ஏன் கேட்கலன்றது என்னுடைய கேள்வி. விஷால் அவர்களும் அதே தான் சொல்லியிருக்காங்க. அப்போ ஒருத்தவங்க சமூக வலைதளத்துல உங்களை வந்து ஒரு டேக் பண்ணிட்டு நீங்க அப்படியே உடனே வந்து அதுக்கு வந்து ஃபேவரா உங்க ட்ரெஸ் நல்லா இருக்கு, பிரமிட் நல்லா இருக்கு, கட்டம் போட்ட சட்டை நல்லா இருக்குன்னு சொல்றீங்களா? எனக்கு புரியல. எனக்கு அவ்வளவுதான். ஓகே, அதே விஷயத்தை தான் விஷால் அவர்களும் மென்ஷன் பண்ணி கேட்டிருந்தாரு. அது எப்படி சார் அவர் கேட்பார், அவர் தான் பார்க்கவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் நந்தன் அவர்கள் சொல்லியிருந்தாரு விஜய் இஸ் டிஸ்கஷன் வித் மைத்ரியா, ஜாக்கு தப்பு நல்லா கேளுங்க, சவுண்ட் தப்பு நல்லா கேளுங்க, விஷால் தப்பு அடி கிட்டாட்டும் கீழே அது கிடக்கட்டும் கீழே போட்டுருங்களாம். நீங்க சொல்லுவீங்களா அந்த மாதிரி அது கிடக்கட்டும் கீழே போட்டுருங்க மொமெண்ட் மாதிரி அவர் நடந்துகிட்டாரு அப்படின்னு சொல்லி நந்தன் சாச்சனா என்கரேஜ் பண்றது கரெக்டா. இதுவே வந்து சவுண்ட் பண்ணியிருந்தா விஜய் சும்மா விட்டுப்பாரு, ரோஸ்ட் பண்ணிருப்பாரு அவரு. அவ்வளவுதான், சவுண்ட் விடுங்க. இவங்க ஜாக்லின் எல்லாம் பண்ணிருந்தா அவ்வளவுதான். உங்களுக்கு ஒரு தடவை சொன்னா புரியாதா ஜாக்லின்ற மாதிரி ஆரம்பிச்சிருவாங்க. அந்த மாதிரியான ஒரு விஷயம் தான். அண்ட் இவங்க நடுவுல தருண் விக்னேஷும் போட்டிருந்தாங்க. சத்யா வந்து கம்ப்ளைண்ட் பண்ணாரு, கேப்டன் வந்து இது வந்து பர்சனல் வெஞ்சன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேப்டன் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணதா சொல்லியிருக்காங்க. போனஸ் சொன்னது கரெக்டா இருந்தது. அதாவது சீசன் 7ல வந்து யுகேந்திரனுடைய டிஸ்கானஸ்ட் வந்து கேட்கல, சீசன் 8ல தீபக்குடைய டிஸ்கானஸ்டியும் கேட்கல, சீசன் 7ல மிஸ் அண்டர்ஸ்டுட் டாஸ்க் பை தனா லேபிள்டு டிஸ்ஆனஸ்ட் என்ன ஒரு அதான் அந்த பொட்டி எடுத்துட்டு போன விஷயத்துக்கு வந்து அவங்க அந்த பொண்ணு வந்து திருட்டு பொண்ணு மாதிரி சொன்னாங்களா, அதையும் கேட்கல. என்ன ஒரு என்ன ஒரு சமத்துவம் அப்படின்றது உண்மைதான். அது அதை தான் வந்து நம்ம வந்து பேசிட்டு இருக்கோம் நம்ம தொடர்ந்து. ஸோ லைக் போடாதான் கொஞ்சம் லைக் போட்டுருங்க. ரைட், அவ்வளோதான். குடும்பம் எல்லாருடைய பேரையும் பிரச்சனை. இப்போ செகண்ட் பார்ட் போயிடலாமா? எங்களை சப்போர்ட் பண்ண நினைக்கிறவங்க டிஸ்பிளே இருக்க கியூஆர் கோட், பேப்பல் யூஎஸ்ல இருக்கிறவங்களுக்கு பேப்பல் கியூஆர் கோட் அண்டு இந்தியன் அக்கௌண்ட்ஸ் அண்ட் யூகே அக்கௌண்ட்ஸ் ஆல்சோ தேர். சப்போர்ட் பண்ணுறவங்க சப்போர்ட் பண்ணுங்க. இதுவரை சப்போர்ட் பண்ண அத்தனை பேருக்கு எங்களோட நன்றியும் பேரன்பும். ஸோ விரிவான பார்வைக்கும் உங்கள் கமெண்ட்டுகளுக்கு எங்களோட நன்றியும் பேரன்பும். மீண்டும் வேறொரு எபிசோட் உங்களை நாங்கள் சந்திக்கிறோம். அவர் நன்றி கூறுவது உங்கள் ஜாக்கி சேகர் மற்றும் வாய்ஸ் ஓவர் சைனிங் ஆஃப்.